ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வித்ட்ரால் சம்மந்தமாகவும் ரீஃபண்ட் சம்மந்தமாகவும் நமக்கு வந்து எஸ்பிஓ கேர் அப்படின்ற இடத்துல நம்ம வந்து ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் போர்டில் சார் நேற்று ஆடியோ மெசேஜில் கிளியராக டாபிக் வைஸ் போட்டு கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து எஸ்பிஓ கேர் எங்கே இருக்குது அப்படின்றது தெரியல. அண்டு அதே மாதிரி அதில் எப்படி கொடுக்கணும், என்ன மாதிரி மெசேஜ் கொடுக்கணும் எப்படி அப்படின்றது எதுவுமே தெரியல ஒரு சிலருக்கு. ஸோ எங்களுக்கு வந்த மெசேஜஸ் வச்சு நான் வந்து கிளியராக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் யாரெல்லாம் எஸ்பிஓ கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எஸ்பிஓ கேர் யார் யூஸ் பண்ணணும், யார் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து லாகின் பண்ணிங்க அப்படின்னா ஆக்டிவ் மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் ஐடி போட்ட உடனே அவங்களுக்கு வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து டேஷ்போர்டு எல்லாமே ஷோ ஆகும். இதே இது வந்து ரீஃபண்ட் மெம்பர்ஸாக இருந்தால் அவங்களுக்கு வந்து வெறும் எஸ்பிஓ கேர், எஸ்பிஓ ஸ்டேட்டஸ் மட்டும்தான் ஷோ ஆகும். ஷோ ஆகும். அவங்களுக்கு வந்து இந்த 2 ஆப்ஷன் மட்டும்தான் ஷோ ஆகும். இந்த 2 ஆப்ஷன் மட்டும்தான் ஷோ ஆகும். ப்ளஸ் அவங்களுக்கு வியூ பேங்க் டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன் சில பேர் ஷோ ஆகலாம், சில பேருக்கு அது ஷோ ஆகாது. அது வந்து அவங்க அந்த 20 பாயிண்ட் சப்மிட் பண்ண பேஸில் ஷோ ஆகும். பட் எல்லாருக்குமே இந்த 2 ஆப்ஷனும் ஷோ ஆகும். ஸோ எஸ்பிஓ கேர் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இதில் வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எஸ்பிஓ கேரில் வந்து என்ன பண்ணும், எஸ்பிஓ கேர் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை படித்து பாருங்கள். இல்லை வந்து நீங்கள் வந்து எஸ்பிஓ ரிகார்டிங் பே அவுட்ஸு, க்ளவுடு, ரீஃபண்ட் மட்டும் இதில் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், அட்மின் ரிப்ளை கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் ஆப்ஷனில் வந்து எஸ்பிஓ கேர் ஸ்டேட்டஸில் உங்களுடைய ஸ்டேட்டஸ் தெரியும், பெண்டிங் அப்ரூவ்டானு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அட்மின் டீம் வந்து 10 ஒர்க்கிங் டேஸில் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா உங்களால் அடுத்தது வந்து ரிக்வெஸ்ட் கொடுக்க முடியாது. அதனால் நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி கன்ஃபார்மாக எல்லாமே செக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். அப்புறம் நான் மாற்றி சப்மிட் பண்ணிட்டேன், என்னால் மறுபடியும் திருப்பி சப்மிட் பண்ணணும் அப்படின்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. அடுத்தது நீங்கள் எம்பாரசிங்கான லாங்குவேஜஸில் ஏதாவது பேசுனீங்கன்னா உங்கள் ஐடி வந்து டெர்மினேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுதான் உங்களோட நேம், ஸ்டாஃப் ஐடி, நீங்கள் கொடுத்த மெயில் ஐடி இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எஸ்பிஓ க்ளவுட், ஓல்டு விட்ராவல், ரீஃபண்ட். எஸ்பிஓ க்ளவுடுன்றது பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ க்ளவுடில் நம்ம டாஸ்க் பண்ணோம், அது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எஸ்பிஓ க்ளவுடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் கேட்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஓல்டு விட்ராவல் வந்து உங்களுக்கு வந்து எந்த டேட்டில் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஓல்டு விட்ராவல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு ரிக்வெஸ்ட்டாக ஒரு மெசேஜ் நீங்கள் டைப் பண்ணலாம். ஐ வுட் லைக் டு நோ மை பெண்டிங் விட்ராவல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா நான் ஜஸ்ட் டைப் பண்ணுறேன். இப்படி டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துடணும். இல்லை நீங்கள் ரீஃபண்டாக இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு ரீஃபண்ட் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா ரீஃபண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து என்னோடய ரீஃபண்ட் அமௌண்ட் எப்போ எனக்கு கிடைக்கும், when will I receive my refund amount. ஓகே, அப்படி நீங்கள் கேட்டுட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஷோ ஆகும். ஓகேங்களா, இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதுதான் உங்களுக்கு அட்மின்ஸ் கிட்டேருந்து வந்த ரிப்ளை. ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யுவர் ரிக்வெஸ்ட் ஹஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட், ரிவ்யூ பண்ணுவாங்க. டிப்பிக்கலி வித்தின் 4 ஒர்க்கிங் டேஸ்லேயே உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களுடைய எஸ்பிஓ கேரை ரிக்வெஸ்ட் கொடுக்கணும். ஒருவேளை சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்பிஓ கேர் ஸ்டேட்டஸை வந்து கிளிக் பண்ணும் போது இந்த இடத்துல வந்து ஸ்டேட்டஸ் வந்து அப்ரூவ்டு இருக்கும், அப்ரூவ்டு இருக்குது,
இல்லை வந்து 10 ஒர்க்கிங் டேஸ்க்கு அப்புறம் வாங்க ஊப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் மாதிரி மெசேஜ் ஷோ ஆகும். ஸோ அந்த மாதிரி ஷோ ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அப்ரூவ்ட் ஆகிடுச்சுன்னா உங்கள் ஸ்டேட்டஸை செக் பண்ணி பாருங்கள். அதாவது அது எப்படி ஷோ ஆகும்னா எஸ்பிஓ கேர் நீங்கள் கிளிக் பண்ணும் போது அந்த இடத்துல வந்து நீங்கள் எஸ்பிஓ ஸ்டேட்டஸில் வந்து பெண்டிங் இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன்ஸ் எதுவுமே உங்களுக்கு ஷோ ஆகாது. வந்து 10 டேஸ்க்கு அப்புறம் வாங்க ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஒரு எரர் மாதிரி ஒரு மெசேஜ் ஷோ ஆகும். ஸோ அந்த மாதிரி மெசேஜ் உங்களுக்கு ஷோ ஆச்சுன்னா உங்களோட எஸ்பிஓ கேர் ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்கும். ஒருவேளை அப்ரூவலாக இருந்துச்சுன்னா அது அப்ரூவ்டு ஆனதுலேருந்து 10 ஒர்க்கிங் டேஸ்க்கு அப்புறமா நீங்கள் மறுபடியும் ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம். ஸோ அந்த அப்ரூவல் வந்து 10 டேஸ்க்குள்ளே ஆகும். அந்த 10 டேஸ்க்குள்ளே எப்போ வேணாலும் ஆகிடும். அந்த அப்ரூவ் ஆன பிறகு அதுலேருந்து 10 டேஸ்க்கு அப்புறமா நீங்கள் மறுபடியும் ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம். ஸோ ஒரு சிலர் அவசரத்தில் இப்போ சார் சொல்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் எஸ்பிஓ கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது எல்லாமே பெண்டிங்லேயே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பெண்டிங்கில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி அது அப்ரூவல் ஆகிட்டு அதுக்கப்புறமா 10 டேஸ்க்கு அப்புறமா நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து உங்களுடைய எஸ்பிஓ கேரை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இது வெறும் வித்ட்ரால் அண்ட் ரீஃபண்ட் அண்ட் க்ளவுட், வேறு எதுக்குமே நீங்கள் எஸ்பிஓ கேரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணாதீங்க. மீதி என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து நோட்டீஸ் போல் சார் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ஆப்ஷனில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் புரியும் நினைக்கிறேன். ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோடய சேனலில் என்னோடய வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், ஹாவ் அ கிரேட் டே.